ஹே கைஸ், நம்ம லென்த் வீடியோவில் சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாதத்துக்கு மேலே ஆகி போச்சு. ஏன்னா ஷார்ட்ஸ் தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நான் இப்போ காலேஜில் இருந்தேன். இப்போ வந்து ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டுனால வீட்டுக்கு வந்துட்டேன். திருப்பி நம்ம லென்த் வீடியோ ஆரம்பிச்சாச்சு. அதுவும் பொங்கல் ஹாலிடேஸ் 5 நாள் இருக்கனால லென்த் வீடியோ போட்டலாமே அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. பொங்கல் செலிப்ரேஷனில் கிட்டத்தட்ட வீடு எல்லாத்தையும் எல்லாருமே சுத்தம் பண்ணியிருப்பீங்க. யார் யார் சுத்தம் பண்ணீங்க, எத்தனை பேர் வேர்வை சிந்தி உழைச்சிங்க அப்படிங்கிற கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அதனால இதுக்கு ஏற்ற நேரம் வந்துருச்சு. என்ன வீடியோன்னு பார்க்குறீங்களா? நம்ம ஸ்டுடியோ டூர் தான். என்கிட்ட இருக்கிற என்னென்ன எப்படிலாம் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு சின்ன ஸ்டுடியோ டூர் தான். நீங்கள் நினைக்கிற அளவுக்கு டிஎஸ்எல்ஆர் கேமரா வச்சுருக்கேன், சாஃப்ட் பாக்ஸ் வச்சுருக்கேன் அப்படிலாம் எதிர்பார்க்காதீங்க. என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் என்னென்ன செஞ்சு வச்சுருக்கேன், எப்படிலாம் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன், எப்படிலாம் நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படிங்கிறப்ப ஒரு சின்ன ஸ்டுடியோ டூர் தான் இந்த வீடியோ. நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம், அப்படியே எடுத்துடலாம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி அதை சூஸ் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே காய்ஸ், இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு வெளியில் இருக்கோம். சரியான வெயில், கிட்டத்தட்ட மணி 1 மணி ஆகுது. அதனால் வெயில் பயங்கரமாக இருக்குது. நான் வீட்டு நிழலில் நின்றுட்டுருக்கேன். கொஞ்சம் பேக்கில் வந்தால் என் மூச்சியில் வெயில் அடிக்கிறதுக்கு தெரியும். சரியான வெயில். அப்படியே டோரை திறந்து உள்ளே போய்கிட்டே அப்படியே என்ன இருக்குது அப்படிங்கிற பார்க்கலாம். நான் வந்து இப்போ ஃப்ரண்ட் கேமராவில் இருக்கிறேன். பேக் கேமரா கொடுத்துடலாம். திறந்து விடு சீசே, திறந்து விட்டேன். நீங்கள் எடுத்தோன்னே பார்க்குறது இந்த லேப்டாப் தான். இது இப்படி இருக்காது, கசமுசான் தான் கிடக்கும். இப்போ நான் வீடியோ எடுக்க போகிறேன் அப்படிங்கிறக்காது ஒன்று இருக்கேன். டோர் சாத்திடலாம், கிளார் அடிக்குது. ஓகே, இது நிறையா பேர் கேட்குறீங்க இந்த லேப்டாப் என்ன ப்ரோ அப்படின்னு. இது வந்து கவர்மெண்ட் லேப்டாப் தான். ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கனால உங்களுக்கு ஏதோ பெரிய கம்பெனி லேப்டாப்பாட்ட தெரியும். பாருங்கள், என்னவோ ஜஸ்ட் இது ஒரு கவர்மெண்ட் லேப்டாப் தான். இதில் நான் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்கேன், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. கீழே இருக்க கீபோர்டு வந்து ஜெப்ரானிக்ஸோட கீபோர்டு. இது வந்து ஒரு 350 சம்திங் வந்துச்சு. இது வந்து மவுஸ் என்ன மவுஸ்ன்னு தெரியல, ஜீனியஸ் அப்படின்னு போட்டிருக்கு. இது ஆதி காலத்து மவுஸு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது நம்ம அன்பாக்சிங் பண்ணதான் ரிவ்யூ கூட போட்டாச்சு. இது வந்து OnePlusோட புல்லட் ஒயர்லெஸ் ZZ அப்படிங்கிற ஒரு பேஸ் எடிஷன் ஒரு நெக் பேண்டு. சவுண்ட் குவாலிட்டி செம்மையாக இருக்குது. அடுத்து வந்து நம்மளோட சாஃப்ட் பாக்ஸ். என்னடா சாஃப்ட் பாக்ஸ் இல்லை என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இது ஜஸ்ட்டு உள்ளே வந்து ஒரு ரெண்டு குண்டு பல்ப் இருக்குது. இது வந்து வேஸ்டி. இதுக்கு பின்னாடி இருக்கிறது நம்ம கவர்மெண்ட் லேப்டாப்போட அட்டை. கீழே இருக்கிறது நம்ம பழைய ட்ரைபேடு. அதில் வந்து போட்டு சாஃப்ட் பாக்ஸ் ஆக்கியாச்சு. இப்போ போடுறேன் பாருங்களேன். இப்போ தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இங்கே ஒரு குண்டு பல்ப்பு, இங்கே ஒரு குண்டு பல்ப்பு. அது வந்து மூஞ்சில் கிளார் அடிக்கிறேங்கிறக்காக ஒரு சாஃப்ட் பாக்ஸ் போட்டாச்சு. இது வந்து நார்மல் கேலண்டர். ஜஸ்ட் இது ஒரு சுவிட்ச் பாக்ஸ். மேலே இருக்குது ஒரு குண்டு பல்ப்பு. இது வந்து ஒரு மோஷன் பல்புங்க. இந்த பல்பை போட்டு விட்டு எங்கேயாவது வெளியே போயிட்டீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது ஆஃப் பண்ண மறந்துட்டாலும் ஒரு ப்ராப்ளம் கிடையாது. 1 நிமிஷம் கழிச்சு அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். நீங்கள் ஆன் பண்ணணும் அப்படிங்கிற தேவையில்லை. ஜஸ்ட்டு போட்டு விட்டு போயிடலாம். சொல்லப்போனால் இது ஒரு ஸ்மார்ட் பல்ப் மாதிரி தான். இதுக்கு நெட்டு எந்த விதமான தேவையும் கிடையாது. நீங்கள் ஒய்ஃபைலாம் இல்லை அப்படின்னா, ஏன்னா கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்கணும் வீடு அப்படின்னு வச்சிங்கன்னா இதை நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். இதை வாங்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் போட்டு விட்டால் வேலை முடிஞ்சிச்சு. நீங்கள் வெளியே போயிட்டீங்கன்னா அது பாட்டுக்கு ஆஃப் ஆயிரும். 1 நிமிஷம் டிலே எடுக்கும். நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லைட் வந்து ஆன் ஆயிரும். இது வந்து மோஷன் பல்ப் அப்படின்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரிக் கடையில் கொடுப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த ட்ரைபேடை தான். இது வந்து மேலே இருக்கிற ஃபோன் வந்து என்னோட தான், முன்னாடி வச்சுருந்த ஃபோனு. நிறைய அடிபட்டு கிடக்குது. இது வந்து லாவாவோட லாவா Z61 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபோனு. இதில் தான் ஜஸ்ட்டு நான் அழகுக்காக நிறுத்தி வச்சுருக்கேன். இது நம்ம அன்பாக்சிங் பண்ணியாச்சு. பட் வீடியோ ஒன்றும் ரிலீஸ் ஆகலை. எடிட்டிங் ப்ராசஸ் போய்கிட்டு இருக்குது. முடிஞ்சோன்னே நான் வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். இந்த ட்ரைபேடை பற்றி நம்ம அந்த வீடியோவில் பார்ப்போம். நல்லா தாங்க இருக்குது, பை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்ததாக வந்து மெயினான இம்பார்ட்டண்டான ஒரு இடத்துக்கு வருவோம். இங்கே தான் நிறைய திங்ஸ் என்னோடது இருக்கும். இது வந்து நம்ம பழைய ட்ரைபேட்லேருந்து பிடுங்கின ஒரு சின்ன பார்ட்டு உடஞ்சி போச்சு. இது வந்து நம்ம போயா மைக்கோட கேஸு. இதில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதனால் உள்ளே எதுவும் கிடக்காது, பார்த்துக்கலாம். அடுத்து கீழே எல்லாம் இது வந்து கிம்பிளோட ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணி நம்ம எங்கேயா தூக்கிட்டு போகிறது அப்படிங்கிறக்காக வச்சுருக்கிறது. இது வந்து ஐகாலோட ஒரு ஹெட்ஃபோனு. இது வந்து டிஜிடெக்கோட பாக்ஸு. இதெல்லாம் சானிடைசரு. கீழே வந்து அப்படின்னா ஜெப்ரானிக்ஸோட பாக்ஸ். இந்த மாதிரி நிறையா இருக்கும், நிறையா பாக்ஸஸ். இது வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன ட்ரைபேடு உடஞ்சி போச்சு. சரி இருந்தாலும் வச்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டாச்சு. இது வந்து நம்ம அழகுக்காக வச்சுருக்கு. இது வந்து ஸ்பீக்கருங்க, ஐகாலோட ஒரு ஸ்பீக்கரு. இது ஜஸ்ட் ஒரு அழகுக்காக எல்இடி இருக்கிறது. நம்ம பேக்கில் ஏதாவது வச்சு எடுக்கணும் அப்படின்னா வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுருக்குது. அடுத்து கீழேலாம் சும்மா கீழே வந்து ஒரு ஹோம் தேட்டர். நம்ம சவுண்டுக்கு வந்து நிறையா இம்பார்ட்டன்ட் கொடுக்குறவங்க, அதனால் நிறையா எக்யூப்மெண்ட் சவுண்டு பேசிக் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும். இதுக்கு பின்னாடியே பொக்கிஷங்கள் நிறையா இருக்கிறது. வாங்க பார்க்கலாம். இது வந்து டேப்பு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். டபுள் சைட் டேப்பு, அப்புறம் சிங்கிள் டேப்பு. ஏதாவது ஒட்டணும் அப்படிங்கிறதுலாம் ஒட்டிக்கலாம். இது வந்து என்னதுன்னு எனக்கே தெரியலையே.
இது வந்து ட்ரைபேட் கொண்டு வர கேஸுங்க. எதுக்குன்னே தெரிய மாட்டேங்குது. நம்ம ட்ரைபேட் எங்கேயாவது வெளியே கொண்டு போகணும் அப்படின்னா இந்த கேஸை யூஸ் பண்ணி வெளியே கொண்டு வைக்கலாம். இது வந்து அன்பாக்சிங் வீடியோவில் நீங்கள் தெளிவாக பார்ப்பீங்க. இது தூக்கி வர வச்சிடலாம். அடுத்து வந்து இதுக்கு பின்னாடி தான் இருக்குது. இது வயர் கட்டர். இது வந்து நான் ஃபஸ்ட் யூஸ் பண்ண கார்பன் ஃபோனு. பார்த்தீங்களா, இந்த மெகா பிக்சல் எந்த ஃபோன்லேயும் இருக்காது. 2 மெகா பிக்சல் கார்பன். நல்லா அடி வாங்குச்சுங்க. டெம்பர் கிளாஸ் போடாமல் இருந்தாலுமே ஃபோன் நல்லா தரமாக தான் நின்றுச்சு. இது வந்து நம்மளோட மிஸ்ட்ரி பாக்ஸ். இதை நீங்கள் தனியாக ஒரு வீடியோலேயே பார்த்துருப்பீங்க என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கிறக்காக. ஆனால் இதெல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ டேப்பு, பென்ட்ரைவு, அடுத்து என்னென்னமோ கிடக்குது. இதெல்லாம் நான் சுத்தம் பண்ணல, சும்மா அப்படியே கடந்தது இருக்குது. இதுக்குள்ளே வைப்ஸு, சானிடைசர் பண்ணுறது, ஓஆர்எஸ், ஜூஸ், ஓகே நிறையா இருக்குது. இதுக்குள்ளே எதுவும் கிடையாது, சும்மா தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்குள்ளே ஏதாவது இருக்குது. இதுக்குள்ளே ப்ளக் பாயிண்ட் ஒன்று இருக்குது இந்த லைட்டுக்கு. அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. அடுத்து மேலே வந்து டெக்கரேஷன்ஸ், கிஃப்ட்ஸ், வெல்கம் வாங்க உங்களுக்கு தான் வெல்கம். அதெல்லாம் சரி, இந்த கிம்பிள் எங்கே? கிம்பிள்னு ஒன்று வாங்கி வச்சுருக்கிறியே, பாக்ஸ் மட்டும்தான் கிடக்குது. எங்கே அந்த கிம்பிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், கண்ணாடி இருக்குது, கண்ணாடியில் தெரியும். கிம்பிளில் தான் நம்ம வீடியோவே எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஜஸ்ட்டு பொங்கலுக்கு க்ளீன் பண்ணோம் அப்படிங்கிறனால இப்போ எடுத்துடலாமேன்னு சொல்லிட்டு தான் எடுக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்துக்கு போகலாம். இது வந்து நம்ம இதுக்கு வர்ற மெயின் சுவிட்சு. ஆஃப் பண்ணோம் அப்படின்னா அங்கே ஆஃப் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட்டு இது வந்து தையல் மிஷினு. நம்மளுக்கு கிடையாது. எங்கள் அம்மா எப்போயாவது வந்தாங்கன்னா, டேய் எங்கள் பொருள் இங்கே எதுவுமே இல்லை, இது எங்களுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு தையல் மிஷினை கொண்டாந்து போட்டாங்க. மேலே வந்து ஹோம் தேட்டருக்கான ஒரு ஸ்பீக்கர், அடுத்து சாமி, கிளாக்கு. இது தாங்க மணி காட்டும். இதில் தான் நம்ம மணி பார்க்கணும். ஓகேவா, புரியுதா? கீழே வந்து சோட்டா பீம். இது வந்து ஒரு சின்ன கிளாக்கு. இது அலங்காரத்துக்காக வச்சுக்கிட்டேன், ஓடலை. இது டைம் ஓடாது பாருங்கள், நொடிமுள் ஓடாது. செல்லு போச்சு. இது என்னோடய சின்ன வயசு ஃபோட்டோ, பார்க்காதவங்க பார்த்துக்கலாம். ஒரு ஸ்பீக்கர், அவ்வளோதான். இது ஒரு ஸ்டுடியோ. இந்த சைடு வச்சு பேக்ரவுண்டு வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து வந்து இங்கே வச்சும் ஒரு பேக்ரவுண்டு எடுத்துக்கலாம். அப்புறம் இன்னொன்று நம்ம ஆதி காலத்துக்கு இந்த வால் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்குது, இதை வச்சு நம்ம பேக்ரவுண்டு எடுத்துக்கலாம். என்னடா அவன் இத்தனை பேக்ரவுண்டு வச்சுருக்கான், இத்தனையில் தான் வச்சு எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு காசெல்லாம் ஒன்றும் செலவு பண்ண வேணாம். நம்மளுக்கு ஒரு சூப்பரான பேக்ரவுண்டு இருக்குது, அதுதாங்க நம்ம அவுட்டோரு. ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. லைட்னிங், நம்ம சன் இருக்குது, வெளியில் இயற்கை, நம்ம வாட்டுக்கு எடுக்கலாம். சிட்டியாக இருந்துச்சுன்னா மட்டும் கொஞ்சம் நாய்ஸ் அதிகமாக இருக்கும். நான் வில்லேஜுங்கிறனால நாய்ஸ் அவ்வளோவா இருக்காது, நம்மளுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, நம்ம வாட்டுக்கு எடுக்கலாம். அடுத்து வேறு ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா ஒரு ட்ரா இருக்குது, அதை மட்டும் காட்டிடலாமா? பார்த்தீங்களா, இப்போ தான் சுத்தம் பண்ணி வச்சேன், அதுக்குள்ளே எத்தனை குப்பையை போட்டேன். குப்பை கிடையாது, அங்கேருந்து எடுத்ததை அங்கே வைக்கிறதுக்கு திருப்பி மோட இதுலேயே வச்சுட்டேன். நம்ம இந்த டேபிளுக்கு கீழேயே ஒரே ஒரு ட்ரா இருக்கும். இந்த ட்ரா கீழே என்ன இருக்குன்னா, இது ஒரு பை, குட் எவல்யூஷன். நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு இது நிறையா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இதை நிற்க வச்சுட்டு காட்டலாம். இது ஜஸ்ட் ஒரு கேரி பேக் தான், எவ்வளோ குட்டியாக இருக்கும் பார்த்தீங்களா? ஈஸியாக கேரி பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம் எங்கே வேணாலும். இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா இவ்வளோ பெரிய பையாக வந்துச்சு. இது ஏதோ கடையில் கொடுத்தாங்க, வாங்கி வச்சுக்கிட்டேன். உள்ளே வந்து நிறையா இது பண்ணிக்கலாம், அப்படியே போட்டுற வேண்டியதான். அடுத்து உள்ளே வந்து என்ன இருக்குன்னா, ஒன்றும் கிடையாதா, ஒரே ஒரு நோட்டு கிடக்கு. இது வந்து நான் என்னென்ன வாங்குகிறேன், அப்புறம் வந்து ஸ்கிரிப்ட் என்னென்ன எழுதி படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பேன். அதுக்காக படிக்கிற பையன்லாம் நினச்சிடக்கூடாது, நம்ம யூடியூப் வீடியோக்காக ஏதாவது வேணும்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறது. ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இது வந்து கேஸு. கிம்பிளில் கேஸ் போட்டு யூஸ் பண்ண முடியாது, அது வித் ஆத்தென்டிகேஷன் சப்போர்ட்டே பண்ணாது, அதனால் இது வாய்ப்பு இல்லை. இது வந்து நம்ம லாவா Z61 அப்படிங்கிற ஃபோனோட கேஸு. இது வந்து லேப்டாப் சார்ஜர் லெனோவோ, இது லாவாவோட ஃபோன் சார்ஜர், கிம்பிளுக்கு இதுதான் யூஸ் ஆகும். இது வந்து என்னோடய ரியல்மி 6i உண்டான சார்ஜர். அவ்வளோதான் இதில் இருக்குது, வேறு எதுவும் கிடையாது. க்ளோஸ் பண்ணிடலாம். இது ஒன்று தாங்க எடுத்த இடத்துல வச்சுருக்கிறேன். அடுத்து ஒரு முக்கியமான இடம் அப்படின்னா இது தாங்க,
நம்ம வாட்டுக்கு படுத்து தூங்கலாம். ஏதாவது உங்களுக்கு முடியல, கொஞ்சம் டயர்டாக இருக்குது, வீடியோ எடுத்து களைச்சி போயிட்டோம். நிறைய பேர் படித்து களைச்சி போயிருப்பீங்க. அப்படி களைச்சி போனால் இங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம், நல்லா ஜம்முன்னு தூங்கலாம். நிறைய டைம் நான் அப்படி வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட் தேடுவேன், ஃபோனில் எடுத்து வச்சுட்டு கண்டென்ட் தேடிக்கிட்டே இருக்கும் போது அப்படியே தூங்கிடுவேன். பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும். நான் வாட்டுக்கு நியூஸ் எடுத்து பார்ப்பேன். நியூஸ்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்தந்த நியூஸ்லாம் கிடையாது. நான் அந்த கோவிட் அதை பற்றி பார்க்கலாம், அந்த நியூஸ் பார்ப்பேன். என்னென்ன இருக்குது, எப்படி ஏறிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒமைக்ரான் வேறு வந்துட்டு இருக்காப்புல. இந்த மாதிரி நியூஸ் பார்ப்பேன். அடுத்து வந்து நம்ம டெக் நியூஸ் தான் அதிகமாக பார்த்துட்டு இருப்பேன். ஏன்னா நம்ம கண்டென்ட்டுக்கு தேவை தான். ஏதாவது புதுசாக வந்துச்சு அப்படின்னா அதை ஷார்ட்ஸில் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட் கொஞ்சம் நிறையா தேடுவேன். அதுவும் இந்த ஃப்ரீயாக இருக்க டைம்லலாம் மேலே வந்தேன் அப்படின்னா படுத்துட்டேன்னா அவ்வளோதான். நெக் பேண்ட் எடுத்து காதில் போட்டு அது வாட்டில் அங்கே ஒன்று ஓடிட்டுருக்கும், இங்கே ஒன்று ஓடிட்டுருக்கும், மைண்டு எங்கேயோ இருக்கும், அப்படியே தூங்கிடுவேன். அவ்வளோதான் நம்ம வேலை. ரொட்டீனாக இதான் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ நம்மளுக்கு பொங்கல் லீவ் அப்படிங்கிறனால தான் ஒரு லென்த் வீடியோ எடுத்துட்டேன். நம்ம பேசினா கிட்டத்தட்ட பேசிக்கிட்டே இருப்போம். எப்போயாவது லைவ் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்லாம் கொஞ்சம் ஏறட்டும். அப்போது ஒரு லைவ் போடுவோம். அப்போது வந்து நம்மளை பற்றி என்னோடய பயோகிராஃபி, நான் எப்படிலாம் இருந்து வர்றேன், எந்த மாதிரி கிட்டத்தட்ட வீடியோ போட ஆரம்பித்து 1 வருஷம் ஆச்சு. என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருந்துச்சு இந்த 1 வருஷத்தில், என்னென்ன நான் சந்தித்தேன், வீடியோ ரிலேட்டடாகட்டும், பர்சனல் ரிலேட்டடாகட்டும், என்னென்ன அப்படிங்கிறது ஏதாவது ஒரு லைவ் போட்டு சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் ஏறினதுக்கப்புறம் லைவ் போட்டுருவோம் கண்டிப்பாக. இது ஒரு ஸ்டுடியோ டூர், அதை வந்து ஞாபகப்படுத்திக்கின்னு அடிக்கடி. ஏன்னா நான் விளாகுன்னு நினச்சி நான் வாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன். அவ்வளோதாங்க என் ஸ்டுடியோவில் இருக்கிறது. ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன், நீங்கள் எங்கேயாவது எதாவது பார்த்துட்டு இது என்னடா அப்படின்னு உங்களுக்கு தெரியல, நான் சொல்ல மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக என் ஸ்டுடியோவில் என்னென்ன இருந்தாலும் அதை அவங்ககிட்ட தெளிவாக சொல்லிடலாம். மேலே ஒன்றும் கிடையாதுங்க. மேலே வந்து ஜஸ்ட்டு எங்கள் வீட்டில் இருக்கிறது தான். இந்த 2 டிவி வச்சுருக்கேன் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. பொட்டி மட்டும்தான் இங்கே இருக்கும், டிவியில் இருக்காது. டிவி வந்து கீழே ஒன்றே தான் இருக்குது. 2 பொட்டி வாங்கிட்டு வந்துட்டோம் பொருள் வைக்கணும் அப்படிங்கிறக்காக. இது ஃபேனுங்க, இதில் இருந்தால் காற்று வரும். ஓகே, மொக்க ஜோக் சொல்லி உங்களை கடுப்பேற்றணும், ஃப்ரீயாக விடுங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏதாவது நான் காட்டினதில் மிஸ் பண்ணிவிட்டேன், எக்ஸ்பிளைன் பண்ண மிஸ் பண்ணிவிட்டு இது என்னென்னு எனக்கு தெரியணும் அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷனில் போய் தட்டி விடுங்க. என்னங்கிறத நான் அப்படியே டைப் பண்ணிடுறேன். முடிஞ்சால் ஏதாவது பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஷார்ட்ஸாவோ இல்லை 2.0 அப்படின்னு சொல்லி ஸ்டுடியோ டூர் இன்னொன்று கூட அப்லோட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு இருப்பது. தேங்க்யூ கைஸ், ஹேவ் எ நைஸ் டே, குட் பை. ஒரே நிமிஷம் கைஸ், நீங்கள் ஏதாவது எனக்கு சஜஸ்ட் பண்ணணும், இந்த வீடியோ எடுக்கிறது அண்ட் வந்து இந்த எக்யூப்மெண்ட்ஸில் அதை அப்டேட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது என் மேலே ஒரு சஜஷன் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போய் தட்டி விடுங்க. இதே மாதிரி ஸ்டுடியோ 2.0 வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால் மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ அதை வந்து ட்ரை பண்ணுறேன். அடுத்த வீடியோ மீண்டும் சந்திக்கும் மாதிரி அதான் முன்னாடியே சொல்லிட்டேனோ. ஓகே கைஸ், அடுத்த வீடியோ மீண்டும் பார்ப்போம்.